ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக்கில் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டைட்டில் பார்த்துருப்பீங்க 5 lakhs லாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் 5 lakhs லாஸ் ஷோன் ஆகுது. ஸோ நானும் ஷாக் ஆகி என்னடா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஆப்ஷன் பையிங் செல்லிங் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ அதே மாதிரி மற்றவங்கள பண்ண சொல்கிறதோ கிடையாது. ஸோ நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், அதில் என்ன ப்ராஃபிட் எடுக்கிறேன், எப்படி லாஸ் எடுக்கிறேன், ஸோ அது எல்லாமே நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை நம்ம சேனல்லையும் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ இதில் நம்ம இந்த வீக் நம்ம ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணோம். இது ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு ப்ளஸ் மைனஸ் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா, புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். முழு சாட்டிஸ்ஃபிகேஷனோடு பண்ணணும். அப்போ தான் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு மார்க்கெட்டில் கண்டினியூவாக இருப்பேன். ஸோ நம்ம கிரிப்டோவில் மற்ற மார்க்கெட்லலாம் இவ்வளோ நாள் கண்டினியூவாக நம்ம இருந்தது காரணம் அதுதான். ப்ராஃபிட் வரணும், அதே மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய அமௌண்ட்டு போட்டு பண்ண முடியும். ஸோ அப்படி அப்படி இந்தியன் மார்க்கெட்லேயும் பண்ணோன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? அதில் ஸ்டாக்ஸ்க்கு ஏன் மூவ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வெயிட்டேஜ் பொறுத்து மூவ் ஆகக்கூடியது. அதுக்குன்னு சொல்லி தனி ஸ்டாக்ஸ் கிடையாது. அது 50 ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டு தான் நிஃப்டி. ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாக்ஸ்ன்னு பண்ணால் அந்தந்த ஸ்டாக்ஸு மூவ்மெண்ட்டை வச்சே பண்ணலாமே. ஸோ நம்ம நான் பார்த்திங்கன்னா பர்சனலாக டெக்னிக்கல் ட்ரேடர் தான். 80% நான் டெக்னிக்கலாக நம்புகிறேன், டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுற ட்ரேடர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பர்சனல் ஸ்டாக்ஸை பண்ணோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட. ஸோ அதனால தான் ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். சரியா? இதுதான் ரீசன். சரி, ஓகே. இந்த ஸ்டாக்ஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் என்ன 5 lakhs லாஸ்ன்னு காமிக்குது, எல்லாமே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது நான் இது ஓவரால் ஆப்ஷன் பையிங்கில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ ஓவரால் ரிஸ்க் அரௌண்ட் 5,000 ரூபீ ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ வேணாலும் வரலாம். இதுதான் இந்த ஆர்டர் எடுத்ததுக்கான ரீசன். சரி, நான் ஆர்டர் எடுத்தாச்சு. ஆனால் ஒரு நாள் ஆர்டர் எடுக்கும்போதே மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது, லிமிட் தான் ப்ளேஸ் ஆகும்னு வந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு டவுட் ஆச்சு, என்ன அப்படின்னா இல்லை வால்யூம் இருக்காதோன்னு. நான் நினச்ச மாதிரியே அந்த ஒரு நாள் மட்டும்தான் வால்யூம் இருந்தே தவிர அதுக்கு பிறகு சுத்தமாக 2 நாள் வால்யூமே இல்லை. வால்யூம் இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது, சுத்தமாக இல்லை. ஆர்டர் லாஸில் போனாலும் க்ளோஸ் பண்ண முடியாது, ப்ராஃபிட்டில் போனாலும் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரியா? ப்ராஃபிட்லேயே போகாது. சரியா? மார்க்கெட் மட்டும் அப்பாகும், இங்கே ப்ரீமியமே மூவ் ஆகாது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்டா இதில் போய் ட்ரேட் பண்ணோம், ஏன் இந்த ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் குரூப்பில் எல்லாம் போஸ்ட் பண்ண பிறகு நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆப்ஷன் ஸ்டாக் ட்ரேடிங் இப்படி தான் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்லலாம் பெருசாக வால்யூம் கிடையாது. அப்படியே ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்ல பெரிய பெரிய ஸ்டாக்ஸில் மட்டும் ஒரு பேங்க் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், அதானி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸில் நல்லா வால்யூம் இருக்கும். ஓரளவு இப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்றைக்குமே கரண்ட் மந்தோட எக்ஸ்பீரி வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஜூன் மந்த் பண்ணுறதா இருந்தால் ஜூலை மந்த் எக்ஸ்பீரி வச்சு பண்ணுங்கள். ஜூலை மந்த் பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பீரி வச்சு பண்ணுங்கள். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஐ மீன் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மை தான். நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்னென்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வால்யூம் இல்லைனா கூட ஓகே, ஆர் எக்ஸ்பிரி டைம் முடியும் போது வால்யூம் இல்லைனா கூட ஓகே. இது 1 or 2 days முன்னாடியே சுத்தமாக வால்யூம் இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு செம டென்ஷன் ஆகிட்டு. ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரேடை லாஸுக்கு போச்சு. இந்த ட்ரேடு கடைசி நாள் ப்ராஃபிட் தான். 1020 தாண்டி மார்க்கெட் போயிட்டுருக்கு. 21, 22, 25 வரைக்கும் போச்சு. ஆனால் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் மூவே ஆகலை. இதே இது பேங்க் நிஃப்டிலலாம் நம்ம பண்ணியிருந்தோம்னா, நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட வரும்போதே நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் தாண்டி போகுதுன்னா நல்லா ப்ராஃபிட்டில் இருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் என்ன மாதிரி யாரும் புதுசாக ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக இந்த கரண்ட் மந்த் எக்ஸ்பீரி எடுக்காதீங்க. அடுத்த மந்த் எக்ஸ்பீரி வச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ரெண்டும் நான் டவுன் ஆகும்னு எடுத்திருந்தேன். ஆனால் டவுன் ஆகலை, ஆப்போசிட் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இது லாஸ். ஓகே. ஸோ அப்போ ஆனால் இது நான் நினச்ச மாதிரி மூவ் ஆச்சு. ஆனால் என்னால் க்ளோஸ் பண்ணவே முடியலை ஆர்டரை. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆனால் இவங்க வந்து எல்லா ஆர்டரையுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் சொன்னோம்ல அரௌண்ட் 5000 லாஸ் ஆகும். ஸோ இதில் கொஞ்சம் ஃபைன் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆர்டர் க்ளோஸ் பண்ணாதனால. ஸோ டோட்டலாக 5360 வந்து இந்த 3 ஆர்டர்ஸுக்கும் லாஸ்ன்னு சொல்லி புக் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே நம்ம நினச்ச மாதிரி 5000 லாஸ், வால்யூம் இல்லைனாலும் ஒரு ஸ்மால் ஃபைன் இந்த மாதிரி ஏதோ போட்டு அவங்க சைடில் இருந்தே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 5 lakhs லாஸ்ன்னு காமிக்குது, 5 lakh மைனஸில் இருக்குதுன்னு காமிக்குது. டோட்டலாக ஷாக் ஆகிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எனக்கு வார்னிங் மெயில் வந்துட்டு இருந்து. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்டர்ஸை இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸில் ஆர்டர் எடுத்து க்ளோஸ் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா அது ஈக்குவலான ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பிடிப்போம், ஃபைனும் போடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வார்னிங் மெயில் வந்துட்டு இருந்தது. அதனால் க்ளோஸ் பண்ணுங்கன்னா இங்கே வால்யூம் இருந்தால் தானே க்ளோஸ் பண்ண முடியும். 2 நாளாகவே வால்யூம் இல்லாமல் நான் வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் லாஸ்ட்டில் ஸ்கொயர் ஆஃப் ஆகி போச்சு. அப்படி உள்ளனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸை எல்லாமே வந்து இவங்க வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இது நான் குரூப்பில் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனா செட்டில்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்கொயர் ஆஃபோட முடிஞ்சிரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஸ்கொயர் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 5300 ஸ்கொயர் ஆஃபும் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 700 ஸ்டாக்கு, சரியா, நான் வந்து ஆர்டர் எடுத்திருந்தேன்ல சன்ஃபர்மா 700 ஸ்டாக், இந்த 700 ஸ்டாக்கையும் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட அரௌண்ட் 2 லட்சத்தி சம்திங் இருந்து, ஸோ இதில் 7 லட்ச ரூபா ஸ்டாக்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணி -5 லட்ச ரூபா பே பண்ணுங்கன்னு இப்போ வந்து மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த 5 லட்ச ரூபாங்கிறது லாஸ் இல்லை, அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்டாக்கில் பண்ணனால ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் பண்ணி 5 lakhs வந்து பே பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அமௌண்ட் இல்லாமல் இருந்தால் ஸ்கொயர் ஆஃப் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இவங்க வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த 5 lakhs பே பண்ணுறதுக்கு இப்போ அமௌண்ட் இல்லை. ஸோ அப்போது நான் வந்து இப்போ தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ இனி இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி மண்டே வந்து நான் இதை வந்து செல் பண்ண பார்க்கணும். செல் ஆகுமா ஆகாதான்னு தெரியலை. இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ அதே மாதிரி இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு 1500 தான் மேக்ஸிமம் ஐ திங்க் ரிஸ்க் எடுத்து, இந்த மாதிரி ஒரு 1500 போட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம ஆப்ஷனில் ஒரு ஆர்டரை போட்டு வச்சிட்டோன்னா அந்த டார்கெட் ரீச் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு போட்டு ஒரு ட்ரேடை வந்து நம்ம வந்து வாங்குகிற மாதிரி வந்து ஆகுது, சரியா. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆகிற டைமில் அங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 20,000 ப்ராஃபிட் வந்துருக்கு இந்த ட்ரேடில். ஸோ இந்த 7 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் பண்ணதில் 20,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி எனக்கு ஆட் ஆகும், என்ன எதுவுமே எனக்கு வந்து ஷுவராக தெரியலை. ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன்னா, மண்டே வந்து இதை செல் பண்ணணும். செல் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதோ பிடிப்பாங்க, ஃபைன் ஏதோ பிடிப்பாங்க, அப்படி இப்படின்லாம் மெயில் வந்திருக்கு. ஏன்னா அதை பற்றி கிளியர் நோ ஐடியா. ஸோ எல்லாம் பிடிச்சி போக எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, ஆர் வந்து உள்ள அமௌண்ட்டாச்சும் லாஸ் இல்லாமல் வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இதுதான் அந்த ரீசன், சரியா. பேங்க் நிஃப்டி மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தெரியும், வேறு என்னெல்லாம் நான் சொல்லாததெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், சரியா. மேபி ஜூலை மந்த் எக்ஸ்பீரியை வச்சு திரும்பவும் ஸ்டாக்ஸ் வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். அது ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.